ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே போகலூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் கழிப்பறை கட்டப்பட்டும் ஓராண்டாக திறக்கப்படாமல் உள்ளது. பள்ளியைச் சுற்றி தண்ணீர் தேங்கியுள்ளதால் மாணவிகள் வெளியில் கழிப்பிடம் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. அவசர நேரங்களில் வீடுகளுக்கே ஓடிவரும் குழந்தைகளால் பெற்றோர்கள் அவதியுறுகின்றனர். பள்ளிக்கூடம் அருகே உள்ள கண்மாயின் பாதுகாப்பின்மையும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோல பக்கத்து மாவட்டத்தில் பள்ளியில் கழிப்பறை இல்லாமல் மாணவிகள் புதுவெளியில் சென்று உயிரிழந்த சம்பவம் நினைவூட்டுகின்றது. எனவே உடனடியாக கழிப்பறையை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். பாத்ரூம் வசதி இல்ல, கட்டடம் கட்டி கொடுத்துருக்காங்க, இன்னும் ஓபன் பண்ணாம கிடக்கு. பைப் லைன் எதுவும் பதிக்காம இருக்கு. கட்டட வசதியும் கம்மியா இருக்கு. 1ஆவதுல இருந்து 5ஆவது வரை பிள்ளைய படிக்குது. அதுகளுக்கு கட்டடம் 60 பிள்ளைய இருக்குன்னா அதுக்கு ஏத்த மாதிரி கட்டட வசதி இல்ல. அப்புறம் வீடு பள்ளிக்கூடத்தை சுத்தி தண்ணி நிறைய கிடக்கு. எங்களுக்கு பயமா இருக்கு பிள்ளைகளை நம்பி சேர்க்கறதுக்கு. நம்ம நாங்களுமே வெளியில பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்பிட்டோம் அப்படின்னு தைரியம் பண்ணி நாங்களும் வெளியில எங்கேயும் போக முடியல. ஏன்னா திடீர்னு ஸ்கூல்ல இருந்து போன் பண்ற, உங்க பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி மோஷன் போகணும், டாய்லெட் போகணும் அப்படின்னு உடனே போன் வந்துருக்கு. நாங்க போய் கூட்டிட்டு வீட்டுல கூட்டு போய் விட்டுட்டு திரும்ப வர மாதிரி இருக்கு. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே பட்டியில் இருந்த ஆடுகளை வெறிநாய்கள் விரட்டி கடிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூத்தும்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட ஆலம்பாளையத்தைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி, விஸ்வநாதன், மூர்த்தி உள்ளிட்ட 4 பேரின் தோட்டத்தில் புகுந்த வெறிநாய்கள் பட்டியில் அடைக்கப்பட்டிருந்த ஆடுகளை விரட்டி கடித்துள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகள் தெருநாய்களை கட்டுப்படுத்துவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் பழனி ரோட்டில் அமைந்துள்ள BSNL குடியிருப்பு பகுதியில் விஷச்சந்துகள் மற்றும் தவறான நடமாட்டங்கள் அதிகரித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. குடியிருப்புகளை சுற்றி புதர்மண்டி சூழ்ந்திருப்பதால் அங்கு வசிக்கும் மக்கள் அச்சத்தில் வாழ வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. புதர்களில் மறைந்து சந்தேகப்படும்படியான செயல்கள் நடைபெறுவதாக கூறப்படும் நிலையில் புதர்களை அகற்றி குடியிருப்பு பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் அருகே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு போடப்பட்ட புதிய தார் சாலையில் லாரியின் சக்கரங்கள் புதைந்து சிக்கிக் கொண்டது. கிளாக்குளத்தில் இருந்து தாதன்குளம் செல்லும் சாலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதிய தார் சாலை போடப்பட்டது. இந்நிலையில் சாலை தரமற்ற முறையில் இருந்ததால் சாலையில் சென்ற லாரியின் சக்கரங்கள் புதைந்து சிக்கிக் கொண்டது. மேலும் லாரியின் பாரத்தை கூட தாங்க முடியாத அளவுக்கு தரமற்ற முறையில் சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகள் மக்களின் வரி பணத்தை கொள்ளையடிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே மேம்பாலத்தில் மோதிய இருசக்கர வாகனம் தூக்கி வீசப்பட்டதில் தம்பதி பரிதாபமாக உயிரிழந்தனர். ஆத்தூரைச் சேர்ந்த கருப்பையா பாப்பாத்தி தம்பதி மதுரையில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது கொடைரோடு சுங்கச்சாவடி அருகே வந்து கொண்டிருந்த போது மேம்பாலத்தில் இருசக்கர வாகனம் மோதி இருவரும் தூக்கி வீசப்பட்டதில் தடுப்புச் சுவரில் மோதி பாப்பாத்தியும் மேம்பாலத்திலிருந்து கீழே விழுந்து கருப்பையாவும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தென்காசி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் புகைப்படம் அகற்றப்பட்டதற்கு அதிமுகவினர் கடும் கண்டனம் தெரிவித்தனர். தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வமோகன் தாஸ் பாண்டியன் உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்ததைத் தொடர்ந்து புகைப்படம் மீண்டும் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நிறுவப்பட்டது.